ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அழிந்து போகிறவற்றை நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். பணம், பதவி, பட்டங்கள், இந்த உலகத்திலே இவையெல்லாம் அழிந்து போகும். அழியாத ஒன்றை தேடித்தான் நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும். புனித சவேரியார் இந்த உலகத்திலே அழிந்து போகக்கூடிய செல்வங்களுக்கு பின்னால் சென்றார். லோயோலா இன்னாசியாருடைய வார்த்தை அவரை அழியா செல்வத்துக்கு அழைத்து வந்தது. ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து போனால் அதனால் வரும் பயன் என்ன? இந்த உலகத்திலே அழியாத ஒன்றுக்காக நாம் தேட வேண்டும். ஆண்டவர் குறிப்பிடுகிறார், விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒளியாது என்று குறிப்பிடுகின்றார். இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் தவம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம், 4 பெரிய விலங்குகள் தோன்றின, 4மே அழிந்து போனது. 4மே அழிந்து போனதாக பார்க்கின்றோம். அப்போ யார் நிலையானவர்? கடவுள் ஒருவர் மட்டுமே நிலையானவர். அந்த நிலையானவரை நாம் பற்றி கொள்வதற்கு நாம் இந்த உலகத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது, வல்லமையானது. எபிரேயர் கட்டப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறம் வெட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சுகமளிக்கும், குணமளிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை இந்த உலகத்தை படைத்தது. ஆண்டவருடைய வார்த்தை நம் விழித்திலே வாசிக்கின்றோம், இளைஞனை எழுந்து நில் என்று சொல்கின்ற பொழுது இறந்து போன அந்த இளைஞன் எழுந்து நின்றான் என்று சொல்லப்படுகிறது. அந்த இறைவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா? அந்த வார்த்தையோடு அன்றாட வாழ்க்கையை நாம் பயணம் செய்ய வேண்டும். பல நேரத்திலே நாம் நினைத்து பார்க்கின்றோம், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நினைத்து பார்க்கிறோம். என்றாவது ஒரு நாள் வாழ்வு தரக்கூடிய அந்த இறை வார்த்தைக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே தான் பேதுரு சொன்னார், ஆண்டவர், நாங்கள் எங்கே போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. என் அன்புக்குரியவர்களே, பணத்தினாலோ பதவியினாலோ பட்டத்தினாலோ நாம் தேடக்கூடிய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, உடல் நலத்தை பெற்றுவிட முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு சுகம் கொடுக்கும். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய மனசுக்கு ஆறுதல் கொடுக்கும். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம். என் அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தையானவர் தான் இந்த திருப்பலியிலே மாமிசமாக வரப்போகிறார். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மோடு இருக்க, அவரது வார்த்தை நமக்குள் பலன் கொடுக்க தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நம்மில் நிறைவாக இருப்பதாக. ஆமேன்.